வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடக்க போற 2024 T20 உலகக்கோப்பைக்கு தயாராக நடந்த ஆப்கானிஸ்தான் T20 கிரிக்கெட் தொடரை இந்தியா வின் பண்ணாங்க. அதுலயும் பெங்களூர்ல நடந்த மூணாவது போட்டியில ஆப்கானிஸ்தான இரட்டை சூப்பர் ஓவர்ல இந்தியா போராடி தோற்கடிச்சது ரசிகர்களுக்கு விருந்தா அமைஞ்சது. முன்னதா அந்த தொடர்ல விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா போன்ற பிளேயர்ஸ் 14 மாசங்கள் கழிச்சு T20 கிரிக்கெட்ல விளையாடினாங்க. அதுல கேப்டனா களமிறங்கின ரோஹித் சர்மா முதல் 2 போட்டிகள்ல டக் அவுட் ஆனாலும் கடைசி போட்டியில 2 சூப்பர் ஓவர்லையும் சேர்த்து 129 ரன்ஸ், 13 ரன்ஸ், 11 ரன்ஸ் அப்படின்னு விளாசி இந்தியாவை வின் பண்ண வச்சு தன்னோட தரத்தை மறுபடியும் நிரூபிச்சாரு. ஆனா 2வது போட்டியில சரவெடியா விளையாட முயற்சி செஞ்சு 29 ரன்ஸ்ல அவுட் ஆன விராட் கோலி 3வது போட்டியிலையும் முதல் முறையா கோல்டன் டக் அவுட் ஆகி ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாரு. அதை விட பொதுவாகவே நிதானமா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதிரடியா விளையாடி ஃபினிஷிங் செய்யக்கூடிய அவரு இந்த தொடர்ல திடீர்னு முதல் பந்துல இருந்தே அடிச்சு நொறுக்க நினைச்சது ரசிகர்களுக்கு வியப்பா அமைஞ்சது. இந்த நிலைமையில முதல் பந்துல இருந்தே அடிச்சு நொறுக்கிறது ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் போன்ற பிளேயர்ஸுக்கு மட்டுமே பொருந்தும்னு முன்னாள் பிளேயர் ஸ்ரீகாந்த் கூறியிருக்காரு. எனவே அந்த அணுகுமுறை உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு தெரிவிக்கிற ஸ்ரீகாந்த், ஆரம்பத்துல நிதானமாகவும் அதுக்கப்புறம் அதிரடியாகவும் விளையாடுற உங்களோட இயற்கையான ஸ்டைலை ஃபாலோ பண்ண சொல்லி விராட் கோலிக்கு கோரிக்கை வச்சிருக்காரு. இது பத்தி தன்னோட யூடியூப் பக்கத்துல அவர் என்ன பேசியிருக்காருன்னா, ஒவ்வொரு பிளேயருக்கும் சொந்த ஆட்டம் இருக்கு, அதையே ஒவ்வொரு பிளேயரும் ஃபாலோ பண்ணணும். எடுத்துக்காட்டா, நேரம் எடுத்து பொறுமையா விளையாடுங்க அப்படின்னு ஜெய்ஸ்வால் கிட்ட சொல்றது சரியா இருக்காது. அவர் மற்றும் என்னை போன்ற பிளேயர்ஸ் கிட்ட நேரத்தை எடுத்து விளையாடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ரோஹித் சர்மா கிட்ட அப்படி விளையாடுற திறமை இருக்கு. ஆனா விராட் கோலி தன்னோட இயற்கையான ஆட்டத்தை விளையாடணும். எப்பவுமே அவர் நேரம் எடுத்து விளையாட விரும்புவாரு. சிக்ஸர் அடிக்கிறத பத்தி கவலைப்படாத அவர்கிட்ட கடைசியில அதிரடி காட்டி சிக்ஸர்ஸ விளாசுற திறமை இருக்கு. மெல்போர்ன்ல பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில அதை நம்ம பார்த்தோம். அதுல அவர் போட்டிய கட்டமைச்சு வின் பண்ணி கொடுத்தாரு. எனவே முதல் பந்துல இருந்து அடிச்சு நொறுக்க நினைச்சா 1-2 போட்டிகள்ல சாதிக்கலாம். ஆனால் எப்பவுமே முடியாது. அதனால விராட் கோலி தன்னோட தத்துவங்களை ஃபாலோ பண்ணணும். இதுவரைக்கும் சர்வதேச கிரிக்கெட்ல வெற்றிகரமா செயல்படுறதுக்கு எந்த ஸ்டைல ஃபாலோ பண்ணாரோ அதையே அவர் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.